Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். Example 11. A sample of HCl gas is placed in a uniform electric field of magnitude. The dipole moment of each HCl வந்து கொடுத்துருக்காங்க. Calculate the maximum torque experienced by each HCl mass. ரொம்ப சிம்பிளான கொஷின், ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கொஷின். டார்க்கு கேட்குறான். என்ன கேட்குறான்? டார்க். டார்க்கோட ஃபார்முலா சொல்லு. டார்க்கோட ஃபார்முலா பி கிராஸ் இ இல்லைன்னா பிஇ சைன் தீட்டா. மேக்ஸிமம் வேணும். மேக்ஸிமம் எப்போ சார் கிடைக்கும்? தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி. அப்போது என் சைன் தீட்டாவோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ சைன் தீட்டா என்ன ஆயிடுச்சு? 1 ஆயிடுச்சு. எப்போது? தீட்டா 90 டிகிரியில். டைபோல் மொமெண்ட்டோட வேல்யூ என்ன சொல்கிறான்? 3 × 10⁴. இதோட வேல்யூ என்ன? 3.4 ஒழுங்கா எழுதியா இன்டூ 10⁻−30. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது எனக்கு? 10.2 × 10⁻−26. கரெக்டா? 10.2 தானே. 3 3s are 9, 3 4s are 12. ஸோ 10.2 தான் எனக்கு கரெக்டாக கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். சரியா? நான் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், எனக்கு டவுட் இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம்? ஸோ 10.2 தான் கிடைக்கிது. ஓகே, இப்போ யூனிட் எப்படி எழுதுறது? யூனிட் பாரு. பியோட யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க? சாரி, இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட். ஸோ நியூட்டன் பர் கூலும். இதோட யூனிட் என்ன? கூலும் மீட்டர். இந்த கூலும் கேன்சல். நியூட்டன் இன்டூ மீட்டர்னு எழுதினாலும் சரி, இல்லை ஜூல். சரியா? நியூட்டன் இன்டூ மீட்டர் தான் இதோட யூனிட், ஜூலோட யூனிட். ஸோ உனக்கு எப்படி வேணுமோ நீ என்ன பண்ணலாம், அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சிபிஎஸ்சியில் இதே டைப் ஆஃப் கொஷின் ஒன்று இருக்குது. Thank you.